அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வானவர்களின் பணிகள். சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் அறிவித்தார்கள், தம்மிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வரும்போது தலையை தாழ்த்தி அருளப்படுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனத்துடன் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். வசனங்களை அருளிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விடும்போது அல்லாஹ் வாக்களித்த பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றை ஓதினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 4929 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய படைப்பினங்களில் மலாயிகா, மலக்குமார்கள், வானவர்கள் என்ற ஒரு படைப்பினம். இவர்களுக்கென்று உண்டான பணி அல்லாஹ்விடத்தில் இருந்து வேத வெளிப்பாட்டை, வேத செய்திகளை அல்லாஹ்வின் தூதர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிப்பது. இரண்டாவதாக மனிதன் செய்கின்ற நன்மை தீமைகளை பதிவு செய்தல். மூன்றாவதாக படைப்பினங்களுடைய உயிரை கைப்பற்றுதல். இந்த பணியை நிறைவேற்றுகின்ற அந்த வானவருக்கு மலக்குல் மௌத் என்ற ஒரு தனி பெயராகவே அவர் அழைக்கப்படுகிறார். இதற்கென்று அந்த மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் அனைவருடைய உயிரையும் கைப்பற்றுவார் என்று இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. பொதுவாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அந்த வானவர் பெயர் இஸ்ராயில் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி இருக்கக்கூடிய வானவர்கள், மலக்குகள். இவர்களுடைய பாதுகாப்பினுடைய நிலைப்பாடு குறித்து குர்ஆனுடைய வசனங்களும் சாட்சி பகர்கின்றன. ஐந்தாவதாக அல்லாஹுடைய சிம்மாசனத்தை, அரிஷை சுமக்கின்றவர்கள். ஆறாவதாக நரகத்தினுடைய காவலாளிகள். ஏழாவதாக கருவறையில், தாயின் கருவறையில் விதியை எழுதுபவர்கள். இதற்காக வேண்டி தாயின் வயிற்றில் கருவுருவாகி 4 மாதங்களை அடைந்ததும் இந்த வானவர்கள் தங்களுடைய பணியை நிறைவேற்றுகிறார்கள். எட்டாவதாக மண்ணறையிலே, அடக்கஸ்தலத்திலே, கபூரில் விசாரணை செய்கின்ற பணிக்காக வேண்டி சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கே உண்டான அந்த பணியை நிறைவேற்றி வருவார்கள். 9ஆவதாக சொர்க்கவாசிகளை வரவேற்கின்ற பணிகளை செய்வதற்கு வானவர்கள் இருக்கிறார்கள். 10ஆவதாக வெள்ளிக்கிழமை ஜும்ஆ என்ற தொழுகைக்கு வருகின்றவர்களை கணக்கெடுப்பதற்காக இருக்கக்கூடிய வானவர்கள். இப்படி வானவர்களுடைய பணி குறித்து வேதமறை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருந்த போதிலும் நபிமொழி தொகுப்புகளிலேயும் அந்த பணிகள், அவைகளுடைய பொறுப்பினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
வானவர்களை மலக்குமார்களை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்தானோ அப்படி நம்புகின்ற நல்லோர்களாக நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.